உலகத்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாங்காயில் ஒரு லான்ச்சிங் வந்து நடந்தது. மீமிக்ஸ் 2S பற்றி ஒரு லான்ச் நடந்தது. இதில் இன்னொரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ கேமிங் லேப்டாப். யூஸ்வலாக கேமிங் லேப்டாப்ன்றது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் மீ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வெளியில் ஒரு கேமிங் லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கேமிங் லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் மீமிக்ஸ் 2ஓட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலன்னா ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேமிங் லேப்டாப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேமிங் லேப்டாப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20.99 mm தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக எல்லா கேமிங் லேப்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். நீங்கள் ஏசர் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அவங்களோட சைஸ்லாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20.99 mm அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓரளவு தின்னாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லேப்டாப்பில் வர ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.9 இன்ச் ஸ்க்ரீன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமிங் லேப்டாப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து கேம்ஸ் ஆடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். அதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் வந்து வருது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பேஸ் பண்ணி 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் கார்டு மற்றும் கொஞ்சம் இன்டர்னல் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து மாறுது. இந்த பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா 4GB கொண்ட 1050 Ti அப்படின்ற கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேசிக் மாடலில். அது போக உள்ள இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Core i7 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம். அது போக உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB உங்களுக்கு SSD மற்றும் 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விட நெக்ஸ்ட் அட்வான்ஸான வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16GB ரேம் வந்து கொடுக்குறாங்க. அதே உங்களுக்கு i7 ப்ராசஸராக வந்து 16GB ரேம். அது போக உங்களுக்கு 256GB SSD கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு 1TB மெக்கானிக்கல் ஹார்ட் டிரைவ் இது அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டு. அது போக உங்களுக்கு கேமிங் லேப்டாப்பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட்ட முடியுமா. RGB லைட்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்பில் வந்துருக்கு. டெடிகேட் கீ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு லைட் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் டெடிகேட்டடாக வந்து உங்களுக்கு கீஸ் எல்லாமே இருக்குது. லைட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கேமிங் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டிங். நீங்கள் கேம்ஸ் விளாடும்போது எக்கச்சக்க ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட்டெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு 4 அவுட்லெட்ஸ் வந்து இருக்குது. அதாவது காற்று உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு மொத்தம் 4 அவுட்லெட்ஸ் வந்து கொடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் கீ வந்து இருக்குது. அந்த கீ பேர் பார்த்தீங்கன்னா டர்போ கீ அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க. அந்த டர்போ கீயை வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது உள்ளே இருக்க கூலர்ஸ் மற்றும் ஃபேன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அதாவது டொர்னோடோ ஸ்பீடில் வந்து சுற்ற ஆரம்பித்து உங்களுக்கு 3லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்கள் லேப்டாப்போட ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதா அந்த பர்டிகுலர் கீயோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக பார்க்க வேண்டியது இந்த லேப்டாப்ஸோட ப்ரைஸ். ஸோ பேசிக் வேரியன்ட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் விலையில் இருக்க மாதிரி தெரியுது. மற்ற கேமிங் லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கொஞ்சம் நல்ல கேமிங் லேப்டாப்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அசூஸ் தரப்புலேருந்து 52,000 ரூபாய்க்கு வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமி இதனோட பேசிக் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 ரூபாய்க்கு வந்து பேசிக் வேரியண்ட் வந்து இருக்குது. அதுவே கொஞ்சம் அட்வான்ஸான வேரியண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93,000 ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் வேரியண்ட் வந்து வருது. ஆனால் அசூஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் லேட்டஸ்ட்டாக தான் இருக்க செய்யுது. இந்த கேமிங் லேப்டாப் கேமிங் லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க TechLancer பேர் கௌதம். நான் இந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.